வாட் இஸ் இன்சைட் மை ஸ்கூல் பேக் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்துடலாம். ஜிப்பு வேறு அடியில் இருக்குது. நல்லா மேல் ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மை பென்சில் பாக்ஸ். யாரும் ஷாக் ஆகிடாதீங்க. இது வந்துட்டு எல்சிடி டேப்லெட் பென்சில் பாக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பென்னு, பென்சில், ரப்பர். இது வந்துட்டு ஒரு க்யூட்டான ஸ்டார் ஷேப் ரப்பர். அப்புறம் ஸ்கேலு, ஷார்ப்னர், பிளாக் பென், ப்ளூ பென் இதெல்லாம் இருக்குது. என் பென்சில் பாக்ஸ் காட்டிட்டேன். அடுத்து இதான் வந்துட்டு நோட், ரஃப் நோட்டு. இது வந்துட்டு இதில் வந்துட்டு தான் நான் வந்துட்டு எல்லாம் எழுதுவேன். தமிழ். எனக்கு மொத்தமாக 5 சப்ஜெக்ட். இது வேறு அவசர நேரத்தில் வரமாட்டேங்குது. யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்னதுடா ஸ்கேலு, அந்த மண்டை கசாயம் என்னென்ன சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் இதெல்லாம் வந்துட்டு எழுதியிருப்பேன் இந்த நோட்ஸில். அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு எப்போவுமே என் பேக்கில் வச்சுருக்கிறது என்னோட இங்கிலீஷில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் நான் இன்னும் எழுதாமே பேக்கில் வச்சுருக்கேன். இங்கிலீஷும் எழுதலை, ஆனால் ஃபஸ்ட் பேஜ் எழுதியிருக்கேன், அதுவும் பென்சில் வச்சு. இது வந்துட்டு ட்ராயிங் புக்கு. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு கிறுக்கி வச்சுருப்பேன். அடுத்து வந்துட்டு என்னோட இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங். இது வந்துட்டு பென்சிலில் தான் எழுதியிருப்பேன். உங்களுக்கு அப்போ சொன்னல, இங்கே பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி பென்சிலில் எழுதியிருப்பேன். இதான் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் பேக்கு. என்னமோ காலேஜ் போகிற மாதிரியே சொல்கிறேன். எப்படி தெரியுமா போட்டு போவேன்? ஒன்று இப்படி தொங்க விட்டுட்டு போவேன், இல்லைன்னா சில நேரத்தில் இப்படி போட்டு போவேன். அவசர நேரத்தில் தொங்க விட்டு போவேன், சில நேரத்தில் தொங்க விட்டாமல் போவேன். இதுதான் என்னோடய ஸ்கூல் பேக். பார்த்துக்கோங்க. பாய்.